நீங்கள் எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வே எக்ஸாமினேஷன்ஸ் படிக்கிறீங்களா? உங்களுக்கான ரீசனிங் கிளாஸஸ் தான். இப்போது 12, 60 இப்போ 16 கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க. இப்போ 12லேருந்து இந்த 60ங்கிறது எப்படி வந்திருக்கு அப்படிங்கிற நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். இப்போ 12 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12 2ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 6 கிடைக்கும். அதில் 1 கழிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 கிடைக்குமா? ஸோ அப்போ 12 அந்த 5ஆல் வந்து நீங்கள் மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்குமா? அதுதான் வந்து 12, 5, 60 ஓகேவா? அதே மாதிரி தான் இங்கே எப்படி பண்ணுமோ அதே மாதிரி இங்கே பண்ணுங்கள். 16 இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு 16 வந்து 2ஆல் டிவைட் பண்ணிக்கிறோம். 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 8 கிடைக்கும். அந்த 8 வந்து பார்த்தீங்கன்னா 1 கழிச்சுக்கணும் ஓகேவா? அந்த 8லேருந்து பார்த்தீங்கன்னா 1 கழிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 7 கிடைக்கும். அந்த 16ஐயும் அந்த 7 இருக்குல்ல கழிச்சோம்ல, அந்த 7ஐயும் 2ஐயும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா எவ்வளோ கிடைக்கும்? 6 7 42 ஓகே 112 அதாவது 112 அப்படின்னு கிடைக்கும். அப்போ கரெக்டான ஆன்சர் வந்துன்னா ஆப்ஷன் 2ல் இருக்க 112 தான் வரும். ஓகே புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நம்பர் சீரிஸ்னு சொல்லப்படக்கூடியது. இதில் என்ன கொடுத்துருக்காங்க? இங்கே பார்த்தீங்கன்னா 5, 11, 23, 47 அண்ட் கொஸ்டின் மார்க் ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்பர் வரிசையாக இருக்கும். இப்போ 5லேருந்து 11ங்கிறது எப்படி வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான டிஃப்ரெண்ட் 6, 11லேருந்து 23க்கான டிஃப்ரெண்ட் வந்து 12, அதே மாதிரி 23லேருந்து 47க்கான டிஃப்ரெண்ட் 24 அண்ட் 47லேருந்து அடுத்து என்ன வரும் அப்படின்னு பார்க்கணும். இப்போ 6 இருக்குது. 6, 12 பார்த்தீங்க அப்படின்னா 6லேருந்து 2 மல்டிபிள் பண்ணால் 12 கிடைக்கும். 12லேருந்து 2 மல்டிபிள் பண்ணால் 24 கிடைக்கும். அதே மாதிரி இப்போ 24லேருந்து 2 மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு 48 கிடைக்கும். அந்த 48 47 கூட வந்து நீங்கள் கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கொஸ்டின் மார்க் இடத்துல ஆன்சர் வரும். அப்படி கூட்டும்பொழுது நமக்கு 95ங்கிறது வருது. அப்போ கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் 2ல் இருக்க 95 தான் வந்து இதில் ஆன்சராக வந்து வரும். ஓகேவா? புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து கொஸ்டின்ஸும் நமக்கு கேட்பாங்க. ஓகே ஸோ அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா கேபிஓடி அண்ட் டிஹெச் கொஸ்டின் மார்க் ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லெட்டர்ஸ் வச்சு கேட்கக்கூடியது, லெட்டர் அனாலாக்கின்னு சொல்லப்படக்கூடியது. இப்போது கேயிலேருந்து ஓ அப்படிங்கிறது எப்படி வந்திருக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஓகேவா? ஸோ ஓன்றதை நம்ம பார்த்துக்கலாம். இப்போ கேக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகேவா? ஸோ கேக்கு அப்புறம் என்ன வரும்? ஜேகேஎல்எம்என்ஓ ஓகேவா? ஸோ அப்போ 4 இது வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஓங்கிறது வந்திருக்கு. அதே மாதிரி தான் இங்கே டீலேருந்து 4 இது முன்னாடி பார்க்கணும். இப்போது டீக்கு அப்புறம் யூ விடபிள்யூ அண்ட் எக்ஸ் அப்போ கண்டிப்பாக வந்துடும். டீலேருந்து 4வது என்னது பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் தான் வரும் அப்படிங்கிறத முடிவு பண்ணியாச்சு. இப்போ அடுத்து வந்துன்னா பியிலேருந்து இந்த டீங்கிறது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத நான் பார்க்கணும். இப்போ பியிலேருந்து டீங்கிறது எப்படி வந்துருக்கும்? பிக்கு அப்புறம் கியூஆர்எஸ்டி ஓகேவா? ஸோ அப்போ அப்படி அந்த பியிலேருந்து 4 இது முன்னாடி போனால் டீங்கிறது வருது. அதே மாதிரி தான் இப்போ பார்க்கணும். ஹெச்லேருந்தும் ஹெச் பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்சுக்கு அப்புறம் ஐஜேகேஎல் ஓகேவா? ஸோ அப்போ அதுதான் அப்புறம் இங்கே வரக்கூடியதாக இருக்கும். அப்போ எல்லு தான் அப்புறம் வரும். அப்போ ஆல்ரெடி எக்ஸ் கண்டுபிடிச்சிருந்தோம். இப்போ எல்லு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ எக்ஸ்எல்ங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் 4ல் தான் அப்புறம் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா 7, 42, 9 கொஸ்டின் மார்க் இது நம்பர் அனாலாகின்னு சொல்லப்படக்கூடியது. இப்போது 7, 42 அப்படிங்கிறது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமா தான் அப்புறம் இந்த 9க்கு போக முடியும். இப்போ 7 ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 49 கிடைக்குமா? ஸோ அப்போ 49ல் அந்த 7 இருக்கிற நம்பர் அந்த நம்பரை கழிச்சோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 42 கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதே ஃபார்மெட்டை தான் இந்த 9லுமே ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. இப்போ 9ஓட ஸ்கொயர்டு பார்த்தீங்க அப்படின்னா 81 ஓகேவா? இப்போ 81ல் அந்த 9 கழிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? ஸோ உங்களுக்கு வந்து 72ங்கிறது கிடைக்கும். அப்போ கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 4ல் இருக்க இதுதான் வந்து வரும். ஓகேவா? ஸோ அப்போ புரிஞ்சா? ஸோ இப்படி தான் இதே மாதிரி தான் அப்புறம் எல்லா கொஸ்டின்ஸையும் நம்ம பார்க்கணும். அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 4 × 6 + 9 - 48 டிவைடட் 8 ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க் ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சிம்பிளிஃபிகேஷன்ஸ். அப்போ இதை வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா போர்டு மாஸ் ரூல் படி சால்வ் பண்ணோம். ஸோ ரீசனிங்லுமே இது மாதிரி வந்து மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வரும். இப்போ டிவைடர் தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். ப்ராக்கெட் ப்ராக்கெட் இல்லாதனால இப்போ 48 டிவைடர் 8 அப்படின்னு பார்க்கும்போது 6 8 48 டிவைட் ஆயிடுச்சு. அடுத்து மல்டிஃபிகேஷன்ஸ் அப்போ 6 4 24 அப்படிங்க வந்துருச்சு. அடுத்து நம்ம ஆட் பண்ணணும். இப்போ 9 கூட 24 நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 33 கிடைக்கும். இந்த 33 அடுத்து ஃபைனலாக சப்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஓகே கழிக்கணும். இப்போ 33ல் 6 போச்சு அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? ஸோ இந்த பக்கம் 3 அந்த பக்கம் 3 அப்போ 27ங்கிறது இதுக்கான கரெக்டான ஒரு ஆன்சராக இருக்கும். இந்த 27 ஆப்ஷன் 2ல் தான் அப்புறம் இருக்குது. அப்போ அதுதான் அப்புறம் கரெக்டான ஆன்சர். ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா வேர்ட்ஸ் அனாலாகின்னு சொல்லுவாங்க. இப்போ கேட் அதாவது இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா கேட்டு கிட்டன் ஓகேவா? அதேமாதிரி பியர் இங்கே கொஸ்டின் மார்க் ஓகேவா? ஸோ அப்போ கேட்டை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டன் அப்படிங்கிற மாதிரி எப்படி ரிலேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டு அதாவது பூனை இருக்குல்ல அதோட குட்டியை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டன்னு சொல்கிறாங்க. அப்போ அதே மாதிரி பியருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது அந்த கரடி அதை வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான குட்டி வந்து என்ன மாதிரி சொல்லுவாங்க அப்படிங்கிறதான் இங்கே கேட்குறேன். ஓகேவா? லேம்ப்னா ஆட்டுக்குட்டின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சைல்டுலாம் குழந்தைன்னு சொல்லுவோம். அது கப்புங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குட்டி புரியுதா? இப்போ இந்த பியருங்கிறதுக்கு வந்து கப் அதாவது அதுதான் அப்புறம் வரும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அப்போ கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் 4ல் உள்ள
கப்பு அப்படிங்கிறது தான் வரக்கூடியதாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே 21 ஓகே. ஸோ இங்கே 21 529 அதாவது ரீசனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அனலாகி தான், நம்பர் அனலாகி. இப்போ 21 529 25 729 அண்ட் முன்னாடி எதுவும் இல்லாமல் 17 வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் மார்க் கேட்டிருக்காங்க. இப்போது 21லேருந்து 529ங்கிறது எப்படி வந்திருக்கும்? இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்க அப்படின்னா 21 கூட 2 கூட்டுங்க. ஓகேவா? 21 + 2 பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 23ங்கிறது கிடைக்குமா? ஸோ அப்போ 23 நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 529ங்கிறது கிடைக்கும். ஓகேவா? அதே மாதிரி தான் இப்போ 25 என்ன 25 கூட நீங்கள் 2 கூட்டுங்க. 25 × 2 +2 பார்த்தீங்க அப்படின்னா 27 27 ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 729ங்கிறது கிடைக்கும். ஓகே. ஸோ இதே ஃபார்மேட்டு தான். இப்போ அதே மாதிரி தான் அந்த 17மே 17 கூட நம்ம வந்து 2 கூட்டணும். 17 2 19 19 ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? உங்களுக்கு அதாவது 361ங்கிறது கிடைக்கும். அப்போ கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 3ல் உள்ளதான் வரும். ஓகேவா? ஸோ இது புரியுதுங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கூட்டுறாங்க, அடுத்து வந்து அந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணுறாங்க, அவ்வளோதான். ஓகே. ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது நம்பர் சீரீஸ்னு சொல்லப்படக்கூடியது. இங்கே 27 30 37 50 கொஸ்டின் மார்க். ஓகே. ஸோ இப்போ இந்த 27 30 அப்படிங்கிறது எப்படி வந்திருக்கும்? ஸோ இதுக்கான டிஃப்ரெண்ட் பாருங்கள். 27லேருந்து 30ன்னு பார்த்தீங்கன்னா 3 தான் டிஃப்ரெண்ட்டு. அடுத்து 30லேருந்து 37 அப்படிங்கிறதுக்கு டிஃப்ரெண்ட் 7. அதே மாதிரி 37லேருந்து 50க்கான டிஃப்ரெண்ட் வந்து 13 அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அடுத்து என்ன வரும் அப்படிங்கிறத பார்க்கணும் டிஃப்ரெண்ட். அப்போ இப்போ 3 7 13 ஓகேவா? இதெல்லாம் எப்படி வருது? அதாவது 3க்கு அப்புறம் 3லேருந்து 7 ஓகேவா? ஸோ இது எப்படி இருக்குது? நீங்கள் இடைப்பட்டது பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 7 விட்டுருங்க. ஓகேவா? அதாவது வகுப்படாத நம்பராக இருக்குல்ல, அந்த மாதிரி நம்பராக தான் வந்து இதில் எல்லாமே வருது. ஓகேவா? ஸோ இந்த 3 7 13 எல்லாமே வந்து வகுப்படாத நம்பர்ஸு. அதாவது ஒரே நம்பரால் மட்டும் தான் வரும். மற்ற எந்த வாய்ப்பெல்லாம் வராதுல்ல, அது மாதிரி தான். இப்போ 19க்கு அப்புறம் வந்து நீங்கள் 50 கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏன்னா 13க்கு அப்புறம் 19ங்கிற வகுப்படாத நம்பர் இருக்குது. அதாவது இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா 69 வரும். ஓகே. அப்போ கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் 3ல் உள்ள 69 தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் 97 2 ஓகேவா? ஸோ 97 2 அதே மாதிரி வந்து 63 இங்கே கொஸ்டின் மார்க்கு 74 3 கொடுத்துருக்காங்களா? ஸோ இதில் அந்த 97லேருந்து 2 அப்படிங்கிறது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஓகே. ஸோ அப்போ 97 அதாவது 97ங்கிறத 9 7 அப்படிங்கிற மாதிரி தனியாக எடுத்துக்கிறோங்க. 9ல் 7 கழிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 2 கிடைக்குமா? அதே மாதிரி தான் இப்போ கீழே 74 3 இருக்கா? அப்போ 74 7 தனியாக எடுத்துட்டு 7ல் 4 போச்சுன்னா உங்களுக்கு 3 கிடைக்குமா? அப்படி தான் ரிலேட் பண்ணியிருக்காங்க. இப்போ அதே மாதிரி தான் 63 இருக்குது அப்படின்னா அது 6 3 அப்படிங்கிற தனியாக எடுத்து கழிச்சிங்க அப்படின்னா 6ல் 3 போச்சு அப்படின்னா 3 தான் கிடைக்கும். அப்போ அந்த கொஸ்டின் மார்க்கு இடத்துல 3 தான் வரும். கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் 3ல் உள்ள 3 தான் வரும். ஓகே. புரியுதுங்களா? ஸோ இதுதான் இதில் சிம்பிளான ஒரு ட்ரிக். ஓகே. அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா இதுவுமே நம்பர் அனலாகி இது வந்து பார்த்தீங்கன்னா 382 அப்படிங்கிறது 283ங்கிற மாதிரி வந்திருக்கு. அதே மாதிரி கொஸ்டின் மார்க்கு 485 அப்படிங்கிற மாதிரி இங்கே வந்திருக்கு. ஸோ இதை நீங்கள் எப்படி சால்வ் பண்ணணும்? இப்போ 382லேருந்து 283ங்கிறது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ 382 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குது? இப்போ 8ங்கிறது ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 தானே வந்து 2வதுல ஃபஸ்ட்டு வந்திருக்கு. 1 2 3 அப்படிங்கிற மாதிரி நான் இப்போ போட்டுக்கல. அதே மாதிரி போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்டர் வரும். ஓகேவா? ஸோ 2 8 3 அப்படிங்கிற மாதிரி ஆர்டர் ஆகிருக்கா? அதே ஃபார்மேட்டு தான். பட் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி பிளேஸில் உள்ளது, அதாவது 485 இருக்குல்ல, அதுதான் கொடுத்துருக்காங்க. இந்த முன்னாடி உள்ளதை நம்ம கொஸ்டின் மார்க் உள்ளபடி கண்டுபிடிக்கணும். அப்படி பார்க்கும்பொழுது இங்கே நம்ம தலைகீழ போட்டோம். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாகவே போட்டு வந்துடலாம். ஓகேவா? ஸோ 1 2 3 அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ரைட் சைட்லேருந்து போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 அடுத்து 8 அடுத்து 4 ஓகே. அப்போ 584ங்கிறதா இந்த கொஸ்டின் மார்க் இடத்துல வரும். அப்போ கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் 2ல் இருக்குல்ல, அதுதான் வரும். ஓகேவா? புரியுதுங்களா? ஸோ இதுதான் இதில் கரெக்டான ஒரு ஆர்டர். ஓகேவா? ஸோ 382 எப்படி இருந்துச்சோ அதே ஃபார்மேட்டை இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அதாவது இந்த மாதிரி செட்டாக ஒரு கொஸ்டின்ஸ் வரும். ஓகேவா? ஸோ எல்லா ரீசனிங்லையும் வரும். அப்படிப்பட்டது தான் இந்த 2, 4, 8 இது இப்படி ஒரு பேர் மாதிரி வரும். ஓகே. ஸோ இந்த பேரில் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதே ஃபார்மேட்டை கீழே உள்ளதில் எதில் வருது அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். இப்போ 2 இருக்குல்ல, 2ஓட 2 மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4 கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4 கூட நீங்கள் 2 மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 8 கிடைக்கும். ஓகே. அந்த ஃபஸ்ட் நம்பரே எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கீழே 5 கூட நீங்கள் 5 மல்டிபிள் பண்ணால் 25 வரணும். பட் 21 தான் வந்திருக்கு, அதனால் அது வராது. அதே மாதிரி இப்போ 7 இருக்குது, 7 கூட 7 நீங்கள் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 7 49 வரணும். பட் இங்கே 41 இருக்குது, அதனால் அதுவும் வராது. அடுத்து 4 ஓகேவா? ஸோ இப்போ 4 இருக்குது அப்படின்னா 4 கூட அதே நம்பரை மல்டிபிள் பண்ணுங்கள். 16 கண்டிப்பாக 16ங்கிறது வருது. ஓகேவா? ஸோ அதனால் அடுத்து வந்து இந்த 16 கூட 4 நீங்கள் மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 64 கிடைக்கும். அப்போ கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் 3 தான். ஒருவேளை இப்போ 5வது பார்த்தீங்க அப்படின்னா 5 25 இருக்குது. பட் வந்து 25ஓட 5 இது பண்ணால் இது வராது. ஓகேவா? ஸோ அதனால் கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் 3ல் உள்ள தான் வரும். ஓகே. ஸோ அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா 4 ஓகேவா? இங்கே நமக்கு இது நம்பர் அனலாகி 4 66 8 514 இங்கே கொஸ்டின் மார்க்கு 345 அப்படி மாதிரி கொடுத்துருக்காங்களா? ஸோ இதில் 4லேருந்து 66ங்கிறது எப்படி வந்திருக்கும்? ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 இருக்கா?
இதில் 4 கியூப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 64 கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ 64 கூட நீங்கள் 2 கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு 66 கிடைக்கும். இதான் வந்து இதில் ட்ரிக்கு. அதே மாதிரி இப்போ 8 இருக்குன்னு வச்சுங்களேன். 8 கியூப் பண்ணுங்க. 8 கியூப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 8 8 64 கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு 512 கிடைக்கும். அது கூட 2 கூட்டினீங்க அப்படின்னா 514 கிடைக்கும். ஓகே. ஸோ இதே தான் வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்க ட்ரிக்கு. இப்போ இங்கே கொஸ்டின் மார்க் இருக்குது. பட் 345 இருக்குது. இதை எப்படி கண்டுபிடிக்கிறோம்? முன்னாடி உள்ளதானே கண்டுபிடிக்கணும். இப்போ 345லேருந்து இங்கே தலைகீழ நம்ம பண்ணணும். அதாவது இங்கே கூட்டினோம்ல அதை வந்து கழிக்கணும். இப்போ 345ல் 2 போச்சு அப்படின்னா 343. இந்த 343 வந்து எதோட ஸ்கொயர்டாக இருக்கும் அப்படி, அதாவது சாரி கியூபாக இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இப்போ 7ஓட கியூப் வந்து பார்த்தீங்கன்னா 343 சொல்லலாம். ஓகேவா? ஸோ ஏன்னா 7 49 49 7 பெருக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு 343 கிடைக்கும். அப்போ கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 2ல் இருக்க அந்த 7 தான் அப்புறம் வரும். ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதுவுமே நம்பர் அனலாகின்னு சொல்லப்படக்கூடியது. இப்போ 34 உங்களுக்கு 12 அப்படிங்கிற மாதிரி ரிலேட் பண்ணியிருக்காங்க. 28 இங்கே 16. அப்போ கொஸ்டின் மார்க்கு இங்கே 15. ஓகே. ஸோ இதே தான் அப்புறம் ரிலேட் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ 34லேருந்து 12ங்கிறது எப்படி வந்திருக்கும்? ஸோ 34 3 × 4. ஓகேவா? ஸோ அப்போ முன்னாங்க இதை 12 சொல்லலாமா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த 28 2 × 8 மாதிரி போட்டிங்கன்னா 8 2 16 இப்படி தான் ரிலேட் பண்ணியிருக்காங்க. இப்போ இதே மாதிரி தான் இங்கே 15ங்கிறது இருக்குல்ல. ஸோ இந்த 15 வந்து நம்ம எப்படி கொண்டு வந்திருப்பாங்க? ஸோ இங்கே உள்ள நம்பர்ஸ் இருக்குல்ல, ஆப்ஷன்ஸில் உள்ள ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கணும். இப்போ 6 2 நீங்கள் பெருக்கினீங்க அப்படின்னா 6 2 12. இப்போ 4 2 இருக்குன்னா 4 2 8 வருது. நமக்கு 15 வேணும். இப்போ இங்கே 3 2 இருக்குன்னா 3 2 6 வரும். ஸோ அதனால் அதுவும் வராது. பட் வந்து 4வது ஆப்ஷன்ஸில் இருக்க 3 5 பார்த்தீங்கன்னா 3 5 15 அப்படிங்கிற மாதிரி வரும். அப்போ கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 4ல் இருக்க 15 தான் அப்புறம் 35 தான் வரும். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 0, 1, 5, 14, 30 கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்களா? இப்போ 0லேருந்து 1. ஓகே. ஸோ இது எப்படி வந்திருக்கும்? 0லேருந்து 1 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 டிஃப்ரெண்ட்டு. 1லேருந்து 5ங்கிறது 4 டிஃப்ரெண்ட்டு. 5லேருந்து 14ங்கிறது 9 டிஃப்ரெண்ட்டு. ஓகே. அது மாதிரி 14லேருந்து 30ங்கிறது பார்த்தீங்கன்னா 16 டிஃப்ரெண்ட்டா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1ங்கிறது எப்படி வந்திருக்கும் அப்படின்னா 1 ஸ்கொயர்டு. அதே மாதிரி 4ங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 2 ஸ்கொயர்டு. அதே மாதிரி 9ங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 ஸ்கொயர்டு. ஓகேவா? அதே மாதிரி 16ங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 ஸ்கொயர்டு அப்படிங்கிற வந்திருக்கா. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடு பூரா ஸ்கொயர்டாக இருக்குல்ல, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 அதுக்கப்புறம் 5 தானே வரணும். அப்போ 5 ஸ்கொயர்னு போட்டோம் அப்படின்னா 5 25 வரணும். அப்போ 30 கூட வந்து நீங்கள் அந்த 25 கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 30ஓட 25 கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு 5, இந்த பக்கம் 3 2 5. ஓகே. அப்போ ஒட்டுமொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 55ங்கிறது கிடைக்கும். இந்த 55 தான் இந்த கொஸ்டின் மார்க் இடத்துல வரணும். அப்போ கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் 3ல் உள்ள 55. தேங்க்யூ.